பரபரப்பாக வேலை நடந்துட்டு இருக்குது. ஆமாம், வேலையை முடிச்சுட்டு தான் கிளம்பணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வந்து வீடு முடிகிற டைம் வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரே பரபரப்பு தான். ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தாச்சு நேற்றுக்கு. ஃபேனு, டியூப்லைட்டு, அதுக்கப்புறமேட்டு எல்லா ஐட்டமும் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கு வாஷ் பேஷன், அது இது லொட்டு லோஸ்க்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. எங்கள் அண்ணனும் கூட வந்தது நேற்று, எங்கள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு. வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆனால் கிச்சனுக்கு பொறுத்த வரைக்கும் போட பொருத்தி இந்த இடத்துல பேசுன மாதிரி ஒரு 5 ஆம்ஸ் ஒரு 6 ஆம்ஸ் இந்த சிம்னி சுவிட்சு, சரிங்களா? சிம்னி சுவிட்சு. சிம்னின்னா இங்கே இருக்கு. இது ஆரோ வாட்டர். அதான் சிம்னி இங்கே இருக்கு. சிம்னி அங்கே இது வாய் ஒளிரிச்சு. இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களா, நேற்று ஆரம்பிச்சிங்களா? அவங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு ஆம்பளையே முடிச்சிருவாங்க. அவங்கள பற்றி கேள்வியே கேட்க வேண்டாம். ஆமா, நீங்கள் தான் வந்தால் 2 நாள் டக்கு உங்களை மட்டும் தான் அவங்க கேள்வியே கேட்க. எப்போ வருவாங்க, பிளம்பர் எப்போ வருவாங்க, எதுவுமே எப்போ போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பிராண்டடா தானே போடுறீங்க, செதறிடாதுல்ல. ஜிஎம் தான் மேடம். ஜிஎம் போடுறேன் நாங்கள். போட்டுலாம் வைக்கிறோம். என்ன மேடம்? உங்களை நம்பி தான் வைக்கிறோம். உங்க மேல நம்பிக்கை இருக்குது. ஜிஎம் தான் போடுறேன். இதான் சுவிட்ச். இங்க மட்டும் எத்தனை சுவிட்ச் வருது? எங்க கீழே மட்டும் எங்க வர மட்டும் ஊற்றி பொது ஊற்றி நம்ம சுவிட்ச் வரணும். ஜாலி தான் ஒரு கொடி. நிறைய சுவிட்ச் வருதுல்ல. இதான் மாட்டியாச்சு அதுக்குள்ளே சுவிட்ச், அவ்வளோதான். வேறு இது ஒரு ஃபேன் வாங்கி மாட்டிடலாமோ பேசாம? எங்கண்ணே எக்ஸஸ் பண்ணா? வரும். ஓகே, இப்போ எமர்ஜென்சி அப்படிலாம் இவ்வளோ ஓப்பனாக இருக்கும் இல்லை. அந்த ஃபேன் சொல்கிறாங்க, எக்ஸஸ் ஃபேன். என் காலங்கள் இங்கே தான் முடிய போகுது. என்னது? என் வாழ்க்கையின் பாதி நாள் இங்கே தான் இருக்க போகுது. இன்னைக்கு முடிச்சிருவீங்க. நாளைக்கு நீ லைட் ஃபேன் வாங்கிட்டீங்கன்னா 6 ஃபேனு, 2 என்னது 2? ஃபேனு 2 இங்கே ஒரு 2 ஃபேனு, இங்கே 2 வரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 ஃபேனு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் ட்ரெஸ் பண்ணுறதுலாம் இந்த ரூமில் தான் பண்ணுவாங்க. ஓ, இங்கே 2 போட்டுலாங்கிறியோ? இங்கே ஒரு 2 ஃபேன் போட்டோன்னா எப்படியும் 2 தான் போட்டாகணும். நம்ம அதுக்கப்புறமேட்டு என்ன இந்த கதவு போட்டாங்களே, சொல்லவே இல்லை. அவ்வளோதான், பெயிண்ட் அடிக்கணும். ஓ, இதுதான் இப்படி நடுவில் நிற்கும்னாரா? அது பிரச்சனை இல்லை. பாத்ரூம் மறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. பாத்ரூம் ஏற்கனவே மறைஞ்சு தானே இருக்கு. அப்புறம் என்ன? இது ஒரு கதவு. இதான் அதே கதவு தான். இது ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கணுமா? இப்போதான் இது பார்த்து பட்டி பார்த்தாச்சா? இது ஒரு டோர். இதையும் ஒயிட் டோர் தான், ஒயிட் ஆகிடுவோம். இது ஒயிட் அடிப்பாங்கண்ணா. ஐயா, இப்போதான் அடிச்சுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்தாங்களா? சொல்லவே இல்லைன்ட்ட. இப்போ இதெல்லாம் ஒயிட்டாக இருக்கும்போது இதுவும் ஒயிட்டாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். இது ஜன்னலும் இல்லை. இதான் ரிச்சு. ஏன்னா இது நம்ம வீடுங்க. கையை தொடைய கிடைக்க முடியாது. மேலெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணோம். இல்லை, எல்லாத்தையும் எத்தனை மேலே வச்சுருக்கேன்ட்டேன். இது மாடிதான், மொட்டை மாடி. வீடு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடுது. இன்னைக்கு ஃபுல்லாக சுவிட்சு போட்டுட்ருக்காங்க. எது எது எது? அப்போ எலக்ட்ரிஷியன் வந்து கேளுங்க. இதை சுவிட்சை போட்டுட்டு அது இப்படி இப்படி. ஆமாம், சுற்றி மூடுவாங்க. தெரியல. நாங்கள் சின்ன வயசுல தான் இந்த சுவிட்சு வச்சுட்டு விளையாடுவோம். இப்படி சுவிட்சு வாங்கி வச்சுக்கினேன் இப்படி விளையாடுவோம். என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு?
மேடம் இது 4100 இது 5 ஸ்டார் 5 இயர்ஸ் டபுள் காப்பர் இது டபுள் காப்பர் இது ஒயிட் தான் அங்க ஹாலுக்கு அது போடலாம் பெட்ரூம்க்கு அது வேணும் அந்த பூ டிசைன் அப்படி வருமா சைஸ் கேட்க பார்க்க சைஸ் கேளுங்க. மூணு கேளுங்க சரி கேளுங்க மூணு ஆரஞ்சு கேளுங்க காம்டன் எவ்ரிடி இதில் ஸ்பாட்டட் காம்டன் இருக்கு ஃபிலிப்ஸ் நம்ம வந்து உள்ள செல்ஃப்ல ஏதாவது பிடிச்சா வாஷ் பேஷன் வாங்க வந்திருக்கோம். இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்குங்க. ஏங்க இது நல்லா இருக்கு. சரி ஃப்ரெஷ் பீஸ் கொடுப்பீங்களா இல்லை யூஸ் பண்ணது டெமோ பீஸ் தருவீங்களா? சரி அப்போ டக்குன்னு முடிங்க. என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். குழாவை வேறு மாற்றுங்க. டேப் நீங்கள் சூஸ் பண்ணுறதுதான் டிஸ்பிளே போட்டுருக்கணும். டேப் நீங்கள் எதாவது போட்டுருக்கோம். நான் அடிக்கவா? இந்த செவர் நீயா? நாளைக்கு வந்து இதை ஒயிட் வாஷ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து தண்ணி அடிச்சு உங்கள் அண்ணன் தான் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. ஆமாம் இந்த சைடு மட்டும் இது மட்டும்தான் கொஞ்சம் சிமெண்ட்டாக இருக்குது. அதனால் ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம்னா அது நாளைக்கு காலையில் தான் தண்ணி அடிக்க சொன்னாங்க. நீ இப்போமே தண்ணி அடிக்கிற. இதெல்லாம் இப்படி கழுவி விட்டாலே போதும். உங்களுக்கு இங்கே ஒரு தர சூப்பராக தான் இருக்குது. பின்னால் போய் தான் ஆகணும். இன்னும் எங்கே தான் தண்ணி அடிக்கிற? இது அப்போ இதெல்லாம் அடிச்சிரு ஃபுல்லாக கழுவி விட்ட மாதிரி. இங்கே இல்லை அங்கே. இன்றைக்கெல்லாம் மழை பெய்யல, நல்லா வெயில் அடிச்சிருக்கு. வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த டால்மியா குடோன் பேர் என்னது, இந்த கண்டெய்னர் இன்னும் நகலையா கேட்டிருக்காங்க. அது நகலாது, அது அங்கேயே தான் இருக்கும். ஆமாம் அது ஒரு கடை. அது பக்கத்து பில்டிங்கு. நம்மளது இது வரை தான் இடம். அந்த ஃபினிஷோட முடியுது அங்கே. அப்புறம் நாளைக்கு அவங்க எடுத்த பிறகு தான் நம்ம காம்பவுண்ட் சுவர் போடணும். இப்போ போட முடியல அந்த லைனில். இன்னும் இந்த கண்டெய்னர் நகலலையான்னு கேட்டாங்க. இது என்னது? இது என்னது? கண்ணாடியா? ஓ அதுக்கு கிளாஸ் அது. ஆமாம் ஒரு வாஷ் பேஷனு, 2 வாஷ் பேஷன் வருது இதில் செட்டு. இங்கே ஒருத்தர் அமைதியாக உட்காந்து நம்ம பண்ணிகிட்ருக்காரு. நீ வீடை பெருக்கிட்டே இருப்ப புழுக்க. ஆமாம் அது போர்டு, அந்த போர்டு மெயின் போர்டு. ஃபஸ்ட்டு ஃபேனு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து இது வாஷ் பேஷன் தானே இது? ஆமாம் தெரியலையா? ஆமாம் ஆளை காணுமே. டோர் இன்னும் முடியலையே. என்ன அடிச்சிருக்காங்களே? இது அடிச்சிருக்காங்க. இது ஒட்டுது. இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க எல்லாம். இன்னைக்கு மாட்டிடுவாங்க எல்லாம். இன்னைக்கு நாளைக்குல எல்லாம் இன்னும் மாட்டாமல் அப்படியே இருக்குது. இதெல்லாம் தலைகீழ தொங்குதுங்க. மெயின் கேபினெட் அதான் இது கீழே இருக்குல்ல, அதுக்கு ஸ்டாண்டோடு இருக்காது, அதுலேயே இருக்கும். செட்டோடு இருக்கும் கண்ணாடி அது எல்லாமே. ஓகே பெர்லா இருட்டா இருக்கு.
இன்னைக்கு நம்ம வந்த வேலை முடிஞ்சுதா? நான் பாட்டு உட்காந்து திடீர்னு வந்து வீடியோ எடுத்துருக்கேன். இன்னைக்கு பூரா காலையில வந்துட்டு இப்போ சாயந்தரமே அப்போ இங்கே தான் இருக்கிறோம். ஏன்னா ஒரு செட்டு ஃபேனு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு, ஒரு செட்டு வாஷ் பேஷன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வெளியே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எங்கள் அண்ணனுக்கு பெயிண்ட் வாங்கி கொடுத்தாச்சு. எங்கள் அண்ணன் தான் ஃபுல்லாக இன்னைக்கு சுற்றினாங்க நம்ம கூட. அதனால் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நாளைக்கு எல்லாத்தையும் அவங்க ஏற்பாடு பண்ணணும். அவ்வளோதான். படிச்சுன்னு தெரியுமா? உட்காந்து எடுமா என்ன கருணை கொடூரமாக காட்டுறது. என்ன கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வீட்டிலேயே இருந்து இவங்க கூடயே குடும்பம் நடத்தியாச்சு. முடிஞ்சு போச்சு. போங்க. அவர் நம்ம இல்லாத போது தான் அவர் இங்கே வருவார், நம்ம இருக்கும் போது வரமாட்டார் அவர். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. இந்த இது நாளைக்கு வந்துடுவீங்கல்ல நீங்கள்? நாளைக்கு வந்துடுவீங்களா? நாளைக்கு வந்தோடனே இந்த பெயிண்ட் டப்பா தூக்கி மேலே வைக்க சொல்லுங்க. இந்த பெயிண்ட் டப்பா இதெல்லாம் ஏன் கரண்ட் வரும்? கரண்ட் இருக்குது, லைனு தள்ளுங்க. ஆமாம். வீடு வந்து லைட்டெல்லாம் போட்டு ஒரு வழியாக எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வீடு வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 பேஸ் கனெக்ஷன்லாம் கிடையாது, தொங்கின்னு கிடக்குது. என்ன பிளாக் கலர் போட்டிருக்காங்க? ரெட் கலர் தானே வரும். சரி போவோம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் கழுத்தை பிடிச்சி நம்மளை வெளியே தள்ளிடுவாங்க. இந்த இடத்த காமிச்சிங்கன்னு தெரில, விடியலை. இங்கே ஒரே என்ன மரம் நடுறதுன்னு ஒரே போட்டா போட்டியில் நடந்துட்டு. மகிழ மரம் சொன்னாங்க, பன்னீர் புஷ்ப மரம் சொன்னாங்க. எங்கள் அண்ணன் வந்து வேப்ப மரம் சொல்லிச்சு. உங்கள் அண்ணன் வேப்ப மரம் வச்சா இதில் கட்டில் போட்டு நான் படுத்துப்பேன்னாங்க. வேப்ப மரம் அது எப்போ வளர்ந்து எப்போ கட்டில் போட்டு படுக்கிறது? அதான் இது சொல்லுங்க. நீங்கள் வேப்ப மரம் வச்சா வேர் போவோம், பில்டிங்கை பாதிக்குமான்னு மட்டும் சொல்லுங்க யாருனாலும். ஓகே, வேப்ப மரம் வச்சவங்க, இப்போ வேப்ப மரம் வச்சவங்க ஏதாவது சொல்லுங்க. வேப்ப மரம் வச்சா பில்டிங் பாதிக்குமா? எப்போ பார்த்தாலும் வீடு ஒரே மாதிரி தான் இருக்குது. முன்னேற்றம் இல்லையா? ஆமாம். எங்கள் அண்ணன் வந்து நாளைக்கு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ இது முடிஞ்சிடும். பெயிண்ட் வாங்கியாச்சு. காமன் சத்துக்கு பெயிண்ட் அடிக்கணும். இன்றைக்கி எங்கள் அண்ணன் தான் காமன் சத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. நேற்று 4 திருப்பி சொல்லிட்டேன் அந்த வீடியோவில். ஓ சொல்லிட்டேனோ? அப்போ கட் பண்ணுங்க. திருப்பி நான் சொல்லணுமேன்றதுக்கு இல்லை, மறந்துடக்கூடாதுன்ட்டு தான். இன்னைக்கு என்ன செய்கிற? இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் மீன் குழம்பு. இன்றைக்கி புதன்கிழமைன்றதுனால மீன் குழம்பு. இன்றைக்கி ராணிமா வந்து ஃப்ளைட் ஏறுறாங்க. அங்கே நைட்டு போய் கூப்பிட்டு வரணும். இல்லை விடிய காலையில் போய் கூப்பிட்டு வரணும். அந்த வேலை வேறு இருக்குது. நிறைய வேலை. காலையிலே எந்திரிச்ச உடனே வரிசையாக சொன்னீங்க. 8 வேலை இருக்குது மொத்தம். சொல்லு. 8 வேலையில் அவங்களுக்கு ரூம் பார்த்து வச்சதை வந்து போய் திருப்பி ஒரு தடவை பார்த்து ஓகே பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு ஓகே பண்ணியாச்சு, காசும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கு போட கொடுத்தேன், அது போய் வாங்கிட்டு வரணும். ராஜனோட ஒய்ஃபோடது ஆரி ஒர்க். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் உட்காந்து வச்சிருவேன். அது போய் வாங்கிட்டு வரணும். அடுத்தது அயன் பண்ணுறதுக்கு கொடுத்தேன் சாரி, அதை போய் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் நகை செட்டு வாங்கலை. நகை செட்டா? அதான் இந்த இது சும்மா ரஃபாக போடுறது, அது வாங்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் போய் ஃபங்க்ஷன் அன்றைக்கி காலைல டிஃபனுக்கு போய் சொல்லணும். நம்ம ஒரு இடத்துல சொல்லலான்னு பார்த்தா அங்கே சம முகூர்த்தமாக, இப்போ வேறு இடம் போய் சொல்லணும். ஓகேவா? நம்பி இவ்வளோ நாள் சொல்லலை. ஆமாம். மதியம் லஞ்சுக்கு முதல்ல சொல்லிட்டோம். லஞ்சுக்கெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து இதுக்கு தான் சொல்லணும், டிஃபனுக்கு சொல்லணும், மதியம் வெஜிடேரியன் சாப்பாடும் சொல்லணும். அது ரெண்டும் சொல்லிட்டேன்னா அங்கே வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு வெஜிடேரியன் தானே அப்போ இன்னைக்கா? அன்னைக்கு இல்லைங்க, கொஞ்சம் பேர் வரவங்க வந்து ஒரு 10 பேர் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து வெஜிடேரியனாக கேட்டாங்க. ஊட்டி அம்மாலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க.
அதனால் வெஜிடேரியன் மட்டும் ஒரு 20 பேருக்கு சொல்லலாமா 10 பேருக்கு சொல்லலாமா? ஒரு 20 பேர் சொல்லு. ஆனால் சொல்லிக்கலாம், ஏன்னா நம்ம இப்போ பிரியாணி சாப்பிடும்போது ரசம் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம்ல. ஆமாம். வேலை 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 பயங்கர டைட்டாக இருக்குது. அது வேற, அங்கே வேற முடிக்க வேற இல்லை வேலையை. அந்த இது சொல்லவே இல்லையா அந்த பந்தலுக்குலாம்? பந்தல், லைட்டு, சேரு, டேபிளு, அதுவும் முகூர்த்தம்னு சொல்லிட போகிறாங்க. வாழை மரத்துக்கு அவர் காசே வாங்கலை. எத்தனை இன்னைக்கு வாழை மரத்துக்கு காசு கொடுக்கணும். இப்படி பல வேலைகளை வச்சுட்டு மண்டையில் 3:30 மணிக்கெல்லாம் தூக்கத்தில் எழுந்துட்டேன். நேற்று 9 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன். நான் ரிலாக்ஸாக தூங்கினேன். அதுக்கு பதில் அவங்களே சொல்லுவாங்க. நீ ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்னு தெரியலையா? நீ தான் சொன்ன நடக்கிறது நடக்கட்டும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வேலை. அப்போ சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்லையா? இருக்கிறத வச்சு முடிச்சிடலாம். சரி, சாப்பாடு இல்லாமல் விட்டுடலாமா? சாப்பாடு என்ன, அது காலையில் ஒரு 30 பேருக்கு தான். 30 பேருக்கு நம்ம சங்கீதாவில் கூட மினி டிஃபன் வாங்கி கொடுத்துடலாம். வீடை வந்து அப்படியே விட்டுட்டு போக முடியாது, உங்களுக்கு புரியுதா? எந்த வீடை? இந்த வீடை. அதனால நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போனோம். வெளியெல்லாம் சாப்பிட முடியாது. நேற்று போய் அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்டோம், அதானே? ஆமாம். அங்கே போனால் சூப்பர் சாப்பாடு. உங்கள் அண்ணனோட சாய்ஸ். நேற்றெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சோம், ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால உங்கள் ஆனால் அண்ணன் சூப்பர் சாப்பாடு. வீடியோ எடுத்துட்டு உங்கள் அண்ணனுடன் ஒரு நாள்னு போட்டிருக்கோம். ஆனால் எத்தனை நாளாக என் கூட அலைஞ்சிருக்க நீ, பாதியில் வந்து டயர்டாயிரும் உனக்கு. போதும். அது எப்படி உங்கள் அண்ணன் கூட இருந்தாலும் டயர்டே தெரியல உனக்கு. ஆமாம், எங்கள் அண்ணன் வந்திருக்குது. சரி, டயர்டுக்கு சொல்லக்கூடாது. டயர்டு இருந்தது நேற்று. ஆனால் அந்த டயர்டு வந்த உடனே தான் போய் டீ குடிச்சுது. ஓ சரி சரி. டயர்டு வந்துருச்சு, படப்படன்னு வந்துருச்சு. ஆனால் வந்து போய் டக்குன்னு போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வெயிலில் சுத்தனா ஆகாது. வீட்டு உள்ள எவ்வளோ வேலை வேணாலும் செய்வேன். ஒரு நாள் ஃபுல்லாக கூட வேலை செய்வேன், நைட்டு கூட வேலை செய்வேன். ஆனால் வெளியே வெயிலில் போனால் ஆகாது. இப்போ போய் பார்க்கணும் நம்ம. இதை முடிச்சுட்டு சாப்பாடு வந்து அவங்க அண்ணனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு சாதம் வச்சு பழையது வச்சுட்டேன். சரி, இது என்ன பண்ணுவோம் அப்போ? நான் சாப்பிட்ருவேன். நான் எனக்கு வந்து அது தேவை கண்டிப்பாக. பழையது தான் எனக்கு எனர்ஜி. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் இருக்குது, இந்த மாதுளம்பழத்தை பழையதில் போட்டு நல்லா சாப்பிட்ருவேன். இப்போ நம்ம போயிட்டு ஃபேன் மாட்டிடுவாங்க, அதெல்லாம் பார்க்கணும். ஆமாம், 6 ஃபேன் வாங்கி கொடுத்துருக்குறோம். இது ஃபேன் லைட்லாம் மாட்டிடுவாங்க. எங்கள் அண்ணன் சாப்பிட்றதுனால இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவல் வைக்கலாம். ஏன்னா எங்கள் அண்ணன் எல்லோரும் தாம்பரத்தில் இருக்கிறாங்க. எப்போவுமே என் சாப்பாடு சாப்பிட முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். சரி, மீன் குழம்புனா எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா வச்சு தர மாதிரி இருக்காதுன்னு தான் சொல்லும், குறை தான் சொல்லும் எங்கள் அண்ணன். இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சு கொடுப்போம். என்ன மீன் வந்துருக்கு? வவ்வால் மீன் வாங்கி வந்திருக்கேன், சாலை மீன் வாங்கி வந்திருக்கேன் பொரிக்கிறதுக்கு. மீன் விலை செம ஹெவி தெரியுமா? ஏன் அவ்வளோ ரேட்டுன்னு தெரில. இந்த வெள்ளைக்கிழங்கா வாங்குவோம்ல எப்போவுமே, அது என்னடான்னா 900 1 கிலோ. ரொம்ப வேலைப்பா. அதுவும் நாங்கள் 2 பேர் தான் செய்யணுமா. இப்போ போய் மாலைக்கு போய் கேட்டுட்டு வந்தேன், வாசக்கால் மாலைக்கு. கேட்டேன். அவங்க இந்த ஓனர் வந்து 10 மணிக்கு தான் வருவார். அவர் ஏற்கனவே நம்மளுக்கு கட்டினவர் தான். அங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுங்கிறியா? எடுத்துகிட்டு போயிடலாம். நம்மளுக்கு இங்கே தானே வாங்கி பழக்கம், இங்கே நல்லா கட்டி தருவாங்க. அப்புறம் நாங்கள் குன்றத்தூரில் வாங்கிக்கலாம். இங்கே வாங்கிக்கலாம். சாமந்தி பூவில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே தொங்க விடுறதுக்கு அது வேறு கேட்டிருக்கேன். நம்ம அந்த யார் பண்ணுவா? நீங்கள் தான் சொல்லணும். நம்ம தான் பண்ணிக்கணும். நைட்டு போகிறோம்ல, அப்போ பண்ணிடலாம். நைட்டு தான் பண்ணுமா? நான் ராஜனை வர சொல்லியிருக்கேன். சாயங்காலம் வந்து இந்த இதெல்லாம் வாழை மரம்லாம் கட்டிடணும். ஆமாம், அந்த நைட்டு ராஜனை வர சொல்லியிருக்கேன். அடுத்ததே எங்கள் சரவண மாமா வர சொல்லியிருக்கேன். எங்கள் உமாவே முடிஞ்சா வான்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்தாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கடற்கன்னு செஞ்சிடலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்றைக்கி புதன்கிழமை நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரோன்னு சொல்கிறாங்க. வரத்தாந்தான் வரலாம். நான் எல்லாருக்கும் பப்ளிக்காக நான் வந்து லொக்கேஷன் அனுப்ப முடியாது, அதுவும் உங்களுக்கு புரியும். அதனால் வந்து நான் டேட் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ டேட்டு சொல்லிடுறியா? ஆனால் நீ டேட்டு சொல்கிறதுக்கு முன்னால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க கரெக்டாக, ஏன்னா முகூர்த்த டைமில் அது. ஆமாம்,
மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், குழம்பு மிளகாத்தூள், தண்ணி ஊற்றணுங்க கேனில். நம்மளோட இன்விடேஷன் இதுதான், டேட்டு இதுதான், 23 ஞாயிற்றுக்கிழமை. இது ஜெகன்குமார் பவானிக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டோம். இந்த இன்விடேஷனை எழுதி வச்சதை இங்கேயே வச்சுட்டு போயிட்டோம். அப்புறம் வேறு கார்டில் எழுதி கொடுத்துட்டோம். உடனே ஜெகன்குமார் அவங்களுக்கு கொடுக்கலன்னு நினச்சிக்க போகிறீங்க? இல்லை, அவங்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. இந்த டேட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து என்றைக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன், அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. வேறு 23 தானேக்கா வைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளை நிறைய பேர் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு வேறு இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்னால் வர முடியாது, அதான் பிரச்சனை. ஏன்னா 21ஆம் வருதுன்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு வேலை பெண்டு நிமிரும். எப்படின்னா 22ஆம் உன்னோட பர்த்டே, 25 என்னோட பர்த்டே, அதுக்கு ரெண்டுக்கும் பொதுவாக வச்சுருக்கோம் நடுவில். ஆமாம், 22 என்னோட பர்த்டே, 23 ஃபங்க்ஷனு, 24 25 இவங்களுக்கு பர்த்டே. 24 25 2 நாளாக பிறந்தேன். இல்லைங்க, 25ஆம் பர்த்டே. என்ன அந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஆகஸ்ட் மாதங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம். இந்த ஆகஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம விசேஷமாக போட்டு ஒவ்வொரு விசேஷத்தையும் ஆகஸ்ட்லேயே வச்சிடலாம். ஆமாம், இந்த மாதம் ஃபுல்லாக செலிப்ரேஷனாக. இப்போ பவானிக்கு வேறு வெட்டிங் டே வருது. அப்போ ஆகஸ்ட் ஃபுல்லாகவே ஒரு செலிப்ரேஷன். இப்போ வந்து அதாவது சாப்பாடு தான் மெயின் நம்மளுக்கு. காலையில் சாப்பிட்டுடணும், மத்தியானம் சாப்பிட்டுடணும், அப்போ தான் வேலை ஓட முடியும். இன்றைக்கி வந்து என்ன வேலைன்னா, வேலை அப்படியே தான் நிற்கிதாங்க. மழை வேற வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், மழை வந்துடும், வெளியே டைல்ஸ் போடணும். நைட்டு தானே வந்திருக்கு, நைட்டு தான் வந்துச்சு. நேற்று நைட்டு வரல, காலைல 3:30 மணிக்கு வந்தது. இன்னைக்கு காலைல 3:30. ஓகே ஓகே, முகூர்த்தம் பார்த்து வந்துருக்கு. சரி, இந்த இது அந்த இதை சொல்லு. அதுக்கப்புறமாட்டு வந்து நம்மளோட, நான் அது எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன். நம்மளோட சேனலில் வந்து நம்ம பாத்திரத்துக்காக நம்பர் போட்டிருக்கோம்ல, அந்த நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு வேற ஒருத்தவங்க நம்பர் போட்டு ஒருத்தவங்களுக்கு ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதை நான் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் நான். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து பாத்திரம் வந்து ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். ஏன்னா நான் தான் பேசுவேன் மோஸ்ட்லி. ஓகேவா? நான் பேசுவேன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பேசுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பேசுவாங்க. அவ்வளோதான் நம்ம பேசுறது. வாய்ஸ் உங்களுக்கே தெரியும் யாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆர்டர் எடுக்கிறவங்க வந்து டீட்டெயிலாக கேட்டுக்கங்க கொஞ்சம். ஆமாம், அதுக்கு ஒரு கோடு வேர்டு ஏதாவது சொல்கிறீங்க, அதையும் காப்பி பண்ணிவிடுவாங்க. நான் நிஜமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அதை நான் அவங்க செத்தாங்க சொல்கிறேன் நான். இந்த மாதிரிலாம் அதாவது இந்த மாதிரி வந்து நம்ம பேசுகிறத வச்சு ஆடு கொடுத்தா அது வந்து ஒருத்தருக்கு ப்ராடக்ட்டும் போயிடுச்சான். எல்லாமே நல்லாவே இல்லையா ப்ராடக்ட், என்ன ரொம்ப குவாலிட்டி கம்மியாக உள்ள ப்ராடக்ட்டு போயிருக்கு. அது முதல்ல ஒரு திருப்பி இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து ஆர்டர் எடுத்தாங்க, கண்டுபிடிச்சி அதெல்லாம் அவங்ககிட்டே பேசிட்டோம். அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க தான், அதனால் உங்கள் வீடியோ போட்டு நாங்கள் ஆடு கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவங்க சரின்னு எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். அப்போ அதில் இந்த மாதிரி வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணால் அது எப்படி? அது சொல்லுங்கள். நான் இப்போ அது வந்து கண்டுபிடிச்சிடுறேன். நான் இப்போது இன்றைக்குள்ளே நான் கண்டுபிடிச்சி பாருங்கள். அது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலை நம்மளுக்கு. அனுப்பியிருந்தா ஈஸி. ஆமாம், யாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கொஞ்சம் அனுப்புங்க. யாருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களோ அந்த நம்பரு, அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் தயவு செஞ்சு அனுப்புங்க. ஆமாம், நான் அதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறேன் நான். ஆமாம், அது ஃபோனில் தான் அவங்க சொன்னாங்க, அந்த சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ஏமாந்துட்டோம்னு சொன்னாங்க. வாங்கலையே அவங்க பொருள், வாங்கிட்டாங்க. அதான் குவாலிட்டி கம்மியாக இருந்துதான், எல்லாமே வெயிட்டே இல்லாமல். நம்மக்கிட்ட தான் நம்ம அதாவது எப்படி நல்ல வெயிட்டு தான் இருக்கும்ல நம்மக்கிட்ட. 10 கிலோ 15 கிலோ வெயிட்டு தான் இருக்கும் நம்மக்கிட்ட. அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்டை மட்டும் கேளுங்க, அப்போ தான். ஏன்னா மற்றது நம்ம யூஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஆமாம், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பும் போதே தெரிஞ்சிடும். நம்ம யூஸ் பண்ணாத ஃபோட்டோ ஏதாவது யாராவது அனுப்புனாங்கன்னா அது அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஐட்டம் வரும், உங்களுக்கு ஃபோட்டோ வரும். நான் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு பொருள் இப்போ நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி போட்டது, அந்த மாதிரி ஏதாவதுன்னா டவுட் இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாத எந்த இல்லை, நான் நிறைய பேருக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேங்க, அதை கூட அவங்க அனுப்பலாம். உங்களுக்கு புரியுதா? அப்படி சொல்கிறேன். அதனால் அதுவும் உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் எதுவாக இருந்தால் உங்களுக்கு டவுட்டுன்னு வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எல்லா பிஸ்னஸ்லேயுமே இது இருக்குங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் இல்லை, எல்லாரோட பிஸ்னஸ்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டு முன்னேறது ஒருத்தர், பலன் அனுபவிக்கிறது இன்னொருத்தர் ஆகிடும். நான் மீன் கழுவணும்.
இப்போ வந்து நான் வந்து மீன் கழுவ போகிறேன், அதனால் நான் அங்கே போகிறேன், நீ இங்கே இருக்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற ஆள் தானே. ஒரேடியாக நின்றுட்டுலாம் வேலை செய்ய மாட்டேன், ஒரேடியாக பட்னியாலாம் வேலை செய்ய மாட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் எப்படியும். அதான் நல்லது காலுக்கு. இதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். நான் மீன் குழம்பு, மீன் வறுவல், சுட சுட சோறு, அதுக்கப்புறமேட்டு வந்து தோசை ஒன்றும் இப்போது எனக்கு பழையது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய். கொஞ்ச நாள் இப்படி தான் வீடியோ வரும். ஆமாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே போனதுக்கப்புறம் சரியாயிடும். கிரௌ பிரேசம் முடிஞ்சிட்டா சரியாயிடும்.